யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு 45 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் சந்திரிசி சுதுசிங்க என்பவரால் எழுதப்பட்ட கினி வெதுனு பியாப்பத் நூலின் மீளாய்வு நேற்றிரவு நடைபெற்றது. களுத்துறை கட்டுக்குருந்த பகுதியில் நடைபெற்ற மீளாய்வு நிகழ்வில் இலக்கியவாதிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். 30 අවුරුදු යුද්ධයකට අවශ්‍ය කරන ඒ ඔක්සිජන් සපයපු 30 வருட யுத்தத்திற்கு தேவையான ஆக்சிஜனை விநியோகித்த சம்பவமே யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவம். ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்க காலத்தில் அப்போதைய காஸ்பேவு, கட்டுகம்பளை மற்றும் நுவரெலியா தொகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்திய நீங்கள் அனைவரும் அறிந்து க என்ற எழுத்தில் ஆரம்பமாகும் பெயர்களை கொண்டவர்களே யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவத்திற்கு காரணமாக அமைந்தவர்கள். இதில் பங்கேற்ற பலர் இன்று உயிருடன் இல்லை என்றாலும் அவர்கள் எமது நாட்டுக்கு தேடிக் கொடுத்த கருப்பு வரலாறும் பேரழிவும் எமது மக்களின் மனங்களில் இன்றும் தீயாய் எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு தேசம் என்ற வகையில் உண்மையை கண்டறிய வேண்டுமாயின் உரிய விசாரணைகள் நடத்தப்படுவதனூடாக சம்பவம் தொடர்பான தகவல்களை நாட்டுக்கு தெரியப்படுத்த முடியும். உண்மையான குற்றவாளிகள் யார், எந்த நோக்கத்திற்காக இந்த சம்பவம் நடத்தப்பட்டது என்பது தொடர்பான தகவல்களையும் அறிந்து கொள்ள முடியும். புதிய அரசாங்கம் பல்வேறு விடயங்களுக்காக ஆணைக்குழுக்களை நியமிக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு கிடைத்த மக்கள் ஆணைக்கு அமைய யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவத்துக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இது தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த சம்பவத்தினூடாக உண்மையில் தவறளித்தவர் யார், எவ்வாறான நோக்கத்திற்காக இந்த சம்பவம் நடைபெற்றது என்பது தொடர்பில் அனைவருக்கும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். හේතුවක් මතද කියන කාරණාව පිළිබඳව මම හිතන්නේ මේක දේශපාලන අපරාධයක්. இது ஒரு அரசியல் குற்றம் என நான் நினைக்கின்றேன். இந்த அரசியல் குற்றம் நடைபெற்று 45 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தற்பொழுதும் அந்த வேதனை நாட்டில் உள்ள தமிழ் மக்களின் மனங்களில் நீங்காமல் இருக்கின்றது. அதேபோன்று நூலகம் ஒன்று தீ வைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் வெறுமனே நூல்களும் கட்டிடம் ஒன்றும் எரிக்கப்பட்ட சம்பவம் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வை முழுமையாக அளிக்கும் ஒரு செயலாகும். நிரந்தரமான சமாதானமும் தேசிய ஒற்றுமையும் இனங்களுக்கிடையில் ஐக்கியத்தையும் ஏற்படுத்த வேண்டுமாயின் அடிக்கடி ஏற்படும் இவ்வாறான காயங்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அது தொடர்பில் உரிய முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். உண்மையை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பாரதூரமான வரலாற்று குற்றம். බරපතල ඓතිහාසික අපරාධයක්.